ஒரு மலை, அது வெறும் மலை என்று நினைத்தால் தவறு. அது சாட்சாத் சிவபெருமான் என நம்பப்படும் தெய்வீக இடம். ஆயிரக்கணக்கான மக்கள் பாதத்தில் செருப்பு இல்லாமல் 14 கிலோமீட்டர் நடக்கிறார்கள். ஏன் தெரியுமா? இதுதான் திருவண்ணாமலை கிரிவலத்தின் மர்மம். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பணக்கார வியாபாரி இருந்தான். பணம், செல்வம் எல்லாமே இருந்தது. ஆனால் மன நிம்மதி மட்டுமில்லை. ஒரு நாள் அவன் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை வந்தது. வியாபாரம் நஷ்டம், குடும்பத்தில் சண்டை, தூக்கமே இல்லாமல் தவித்தான். அப்போது ஒரு வயதான சித்தர் அவனை பார்த்து சொன்னார், மகனே, ஒருமுறை மனசார அருணாச்சலத்தை கிரிவலம் வா, உன் வாழ்க்கை மாறும். முதலில் அவன் நம்பவில்லை. ஆனால் கடைசியாக ஒரு நம்பிக்கையுடன் பௌர்ணமி இரவில் கிரிவலம் செல்ல முடிவு செய்தான். அந்த இரவு லட்சக்கணக்கான மக்கள் ஓம் நம சிவாய என்று சொல்லிக்கொண்டு நடந்தார்கள். மலையை சுற்றி நடக்கும்போது அவனுக்கு ஒரு வித்தியாசமான அமைதி கிடைத்தது. காற்று கூட வேற மாதிரி இருந்தது. சிலர் சொல்வார்கள், இன்றும் சித்தர்கள் இந்த கிரிவல பாதையில் மறைந்து நடக்கிறார்கள் என்று. அந்த வியாபாரியும் ஒரு வெள்ளை தாடியுடன் இருந்த மர்மமான முதியவரை பார்த்தான். அவர் மெதுவாக சிரித்து, பயப்படாதே, சிவன் உன்னுடன் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு கூட்டத்துக்குள் மறைந்தார். அவன் தேடியும் அந்த மனிதரை மீண்டும் காண முடியவில்லை. கிரிவலம் முடிந்து அருணாச்சலேஸ்வரரை தரிசித்த போது அவனுடைய கண்களில் கண்ணீர் வந்தது. பல வருடங்களாக இருந்த மன அழுத்தம் அந்த ஒரு இரவில் மறைந்தது. அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பித்தது. நஷ்டமான வியாபாரம் திரும்ப வளர்ந்தது. குடும்பத்தில் சந்தோஷம் வந்தது. அதற்கு பிறகு ஒவ்வொரு பௌர்ணமியும் அவன் தவறாமல் கிரிவலம் சென்றான். ஏனெனில் அவன் ஒரு உண்மையை புரிந்து கொண்டான். திருவண்ணாமலைக்கு நாம் போவதில்லை, சிவபெருமான் தான் நம்மை அழைக்கிறார். இன்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் நம்பிக்கையுடன் கிரிவலம் செல்கிறார்கள். ஒருமுறை மனசார கிரிவலம் வந்தால் வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரும் என்று நம்பப்படுகிறது. நீங்களும் திருவண்ணாமலை கிரிவலம் சென்றிருக்கிறீர்களா? ஓம் அருணாச்சலா என்று கமெண்ட் பண்ணுங்க.